ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக இந்த நாடகத்தை பற்றி சொல்கிறார். இந்த நாடகம் உலக சிருஷ்டியோட நாடகம் முதலும் முடிவும் அற்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இதுக்கு ஒரு பொழுதும் முடிவே கிடையாது. மேலும் இது தொடர்ந்து எப்படி நடந்ததோ அதே போல் மீண்டும் நடக்குங்கிற. இப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகம் என்பது டிக் டிக் என்று ஒவ்வொரு நொடியும் கடந்து போயிட்டே இருக்குது. இந்த நாடகமானது எப்படி அந்த ஒரு சினிமாவானது எடுக்கிறாங்கன்னா, அது ஒரு தடவை எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஷோவில் என்ன காமிக்கிறாங்களோ, எத்தனை ரீல் இருக்கோ அதே தான் அடுத்த ஷோ போட்டாலும் அதே போல் அதே காட்சிகள் அதே ரீல் தான் திரும்ப நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்போ பாபா சொல்கிறாங்க, அதே போல் தான் இந்த எல்லைக்குட்பட்ட நாடகம் எப்படியோ அதே போல் இந்த மனித சிருஷ்டியோட நாடகமும் 5000 வருடத்துக்கு ஒரு தடவை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே போல் தான் நடக்குது, ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்கிறாரு பாபா. எத்தனை அது கொஞ்சம் 3 மணி நேரத்தினுடைய ஒரு நாடகம் சினிமாவாக இருக்குது. இது 5000 வருடங்களோட நீண்ட காலத்தினுடைய நாடகமாக இருக்குங்கிற. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த நாடகமானது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கின்றது. அதனால் நாம் இந்த நாடகத்தை குறையே சொல்ல முடியாதுங்கிற. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நடிப்பு போல் இன்னொருத்தருடைய நடிப்பு இருக்க முடியாது. இப்போ நாடகம் ஏன், என்ன, எதுக்கு, இந்த கேள்வியிலிருந்தெல்லாம் விலகி இந்த நாடகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற. ஏன்னா இந்த நாடகத்தில் பாபா புரிய வைக்கிறார், இன்னைக்கு நீங்கள் சங்கமயுகத்தில் மட்டும்தான் ஏறும் கலையில் போகிறீங்க. எப்படி பரமாத்மா பகவான் இருக்காரோ, ஞானக்கடலா சுகம் அமைதியோட கடலா அது போல் நீங்கள் ஆகி இப்போ தான் ஏறும் கலையில் போயிட்டுருக்கீங்க. சத்யுகத்தில் கூட அப்படி நீங்கள் இல்லை, இறங்கும் கலைக்கு வந்துடுவீங்க. ஒவ்வொரு நிமிடமும் கீழே இறங்கிட்டு தான் போவீங்க, நடிச்சுன்னு சொல்கிறார். 1250 வருஷம்னாலும் சத்யுகத்துலேயும் கீழே தான் போவீங்கங்கிறார் பாபா. சங்கம யுகத்தில் தான் மேலே போகிறீங்க. அப்போ இது எவ்வளோ உயர்ந்த யுகமாக இருக்குது, பகவான் போல் ஆகிறதுக்கான யுகம் அதுங்கிறார் பாபா. சொல்கிறாங்க, இந்த டைமில் தான் சங்கம யுகத்தில் தங்க புத்தியாக இருக்கீங்க. சத்யுகத்தில் கூட அப்படி முழுமையாக சொல்ல முடியாது. கலியுகத்தில் கல் புத்தியாக இருந்தீங்க. கல் புத்தியை பாபா தங்க புத்தியாக மாற்றுறார். இப்போ சத்யுகத்துக்கு போனால் கூட அந்த தங்க புத்தியும் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதாவது ஆத்மா கிட்ட இந்த கலைகள் குறைஞ்சிட்டே வரும். சத்யுகத்தில் பாருங்கள், முடிஞ்சிச்சுன்னா 2 கலைகள் குறைஞ்சிரும். 16லேருந்து 14, அதாவது தூய்மையோட சக்தி குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த டைம் தான் ரொம்ப சிரேஷ்டமான நேரம்னு சொல்கிறேன். நிறைய பேர் உலகத்தில் வேத சாஸ்திரங்களை படிக்கிறாங்க பகவான் அடையணும்னு. ஆனால் பாபா சொல்கிறாங்க, பகவான் என்ன சொல்கிறாருன்னா, வேத சாஸ்திரங்கள் எவ்வளோ படித்தாலும் என்ன நீங்கள் அடைய முடியாது, என்கிட்டேருந்து எந்த பிராப்தியும் அடைய முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் அடைய முடியும். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை கேட்குறவங்கள கூட எல்லாருமே ஒரே போல் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுலேயும் வரிசை கிரமம் இருக்கீங்க. யாருக்கு எப்படி ரோலோ போன கல்பத்தில் புரிஞ்சுட்டாங்களோ அதே போல் தான் இப்போயுங்கிற. அப்போ அது அவங்களுடைய ரோலை பொறுத்தது, நடிப்பை பொறுத்தது. அந்த பார்ட்டு கூட நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இப்போ நரகமாக இருக்குது, உலகமே சொர்க்கமாக மாறப்போகுது. சொர்க்கங்கிறது மேலே கிடையாது, இங்கே தான் இருக்குது. பார்க்கடலாக இது தான் இருந்தது, இப்போ விஷக்கடல் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்போ நான் வரேன்னா, எப்போ தர்ம நிந்தனை ஏற்படுதோ, எதெல்லாம் சத்தியமானதோ தர்மமானதோ அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் சொல்லப்படுதோ அப்போ தான் நான் இங்கே வரேன்னு சொல்கிறார். எல்லோரும் எப்போ துக்கமாயிடுறாங்களோ அப்போ தான் நான் வரேங்கிறேன். அப்படி பகவான் வந்துட்டாருங்கிறது நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு சொல்லணும்னா யுக்தியாக சொல்லணுங்கிறார். டைரெக்டாக கடவுள் வந்துட்டார் இப்போ பூமிக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. எல்லோரும் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் யுக்தியாக சொல்லுங்கள். உங்களுக்கு 2 அப்பா நமக்கு இருக்காங்க. ஒன்று எல்லைக்குட்பட்ட அப்பா, ஒரு பிறவிக்கான ஆஸ்தி கொடுக்குறார். இன்னொருத்தர் பகவான், அவர் பரம்பிதா, எல்லையற்ற அப்பா. அவர் பல பிறவிக்கான ஆஸ்தியை நமக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு யுக்தியாக சொல்லி நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற. இந்த படிப்பு மேலே மிகுந்த கவனங்கிறது வைக்கணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 26/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. டிக் டிக் என்று சென்று கொண்டிருக்கிறது. இதில் ஒருவருடைய நடிப்பு மற்றவரோடு சேராது.
இதனை யதார்த்தமாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கேள்வி: பகவான் வந்துவிட்டார் என்பதை எந்த ஒரு யுக்தியின் மூலம் நிரூபித்து சொல்வீர்கள்? பதில்: பகவான் வந்துவிட்டார் என்று யாருக்கும் நேரடியாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீர்கள் என்றால் மக்கள் நகைப்பார்கள், கேலி செய்வார்கள். ஏனென்றால் இன்றைக்கு தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் யுக்தியோடு முதலில் 2 தந்தைகளின் அறிமுகத்தை கொடுங்கள். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்று சொல்லும்போது புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இதுதான் உலகமாக இருக்கின்றது. பாபா புரிய வைப்பதற்கு இங்கே வர வேண்டியதாக இருக்கு, இந்த உலகத்திற்கு பூமிக்கு வர வேண்டியதாக இருக்கு. மூலவதனத்தில் புரிய வைக்கப்படுவதில்லை, ஏன்னா அங்கே யாருக்குமே உடல் இல்லை. ஸ்தூல வதனத்தில் தான் புரிய வைக்கப்படுகிறது. குழந்தைகள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். எந்த வேலைக்கும் உதவாதவர்களாக இருக்கிறார்கள், அப்படின்னா எதுக்குமே பயனற்றவர்களாக மாறிட்டோம். இந்த உலகத்தில் துக்கமே துக்கம்தான் இருக்கின்றது. நீங்கள் விஷக்கடலில் இருக்கின்றீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். நாம் ஏதோ இங்கே சுகமாக இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்க முடியாது. நம்ம இருக்கிறதே விஷக்கடல். உண்மையில் நீங்கள் பார்க்கடலில் இருந்தீர்கள். விஷ்ணுபுரியை பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சொர்க்கம்தான் பார்க்கடல், அவ்வளோ சுகமான உலகம். இங்கே இப்பொழுது பார்க்கடல் கிடைக்க முடியாது, இங்கே சுகமாக வாழ முடியாது. எனவே இங்கு குளத்தை உருவாக்கி விட்டார்கள். பார்க்கடலுக்கு பதிலாக இங்கே விஷ்ணுவோட சிலையை வைத்து ஒரு குளத்தை உருவாக்கி அதில் பாலெல்லாம் கொண்டு போய் அந்த தண்ணியில் கலக்கிறாங்க. அது போலெல்லாம் காட்டிட்டாங்க. அங்கே பாலாறு ஓடுகிறது என்று சொல்கிறார்கள். பசுக்கள் கூட அங்கு முதல் தரமானதான பெயர் பெற்றதாக இருக்கின்றது. அங்கே எல்லா பசுக்களும் ரொம்ப சதோப்பிரதானமாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பாலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே மனிதர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அங்கே மனிதர்களுக்கு எந்த நோயும் இருக்காது. பார்க்கடல் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி கூட பால் போல் இருக்கும். மேலும் பசுக்கள் கொடுக்கக்கூடிய பாலும் அவ்வளோ சத்து நிறைந்ததாக சுவை நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. அதனால தான் மனிதர்கள் நோயுடையவர்களாக இருக்காங்க. அங்கே பசுக்கள் கூட நோய்வாய்ப்படுவதில்லை, நலமுடன் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். விலங்குகள் கூட ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே மனிதர்களே எப்படி இருக்காங்க? விலங்குகள் கூட நோய்வாய்ப்படுவதில்லை. இதற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் பாபா இரவு பகல் வித்தியாசங்கிறார். இரவும் பகலும் 2 ஆப்போசிட். அதுபோல தான் சொர்க்கமும் நரகமும். இதை பாபா தான் கூறுகின்றார். ஏன்னா பாபா தான் திரிகாலதர்ஷி, அவருக்கு தான் தெரியும். உலகத்தில் யாரும் இதெல்லாம் தெரிந்திருக்கவில்லை. இந்த சிருஷ்டியோட ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. இது சங்கமயுகம் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பாபா அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கின்றார். பாபா கூறுகின்றார், உலகில் உள்ள குழந்தைகளில் சிலர் அல்லாவையும் சிலர் இறைவனையும் சிலர் பகவானையும் அழைக்கிறார்கள். ஹே அல்லான்னு கூப்பிடுறாங்க, ஹே ஈஸ்வரான்னு சொல்கிறாங்க, ஹே கடவுளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு நிறைய பெயர்களை வைத்து விட்டார்கள். நல்ல கெட்ட பெயர் என்ன வருகிறதோ அதையெல்லாம் வைத்து விட்டார்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பகவான் வந்திருக்காரு. உலகம் இதை புரிந்து கொள்ள முடியாது. யார் 5,000 வருடங்களுக்கு முன்னால் புரிந்திருந்தார்களோ அவர்களே தான் இங்கே இப்பொழுதும் புரிந்து கொள்வார்கள். ஆகையினால் தான் கோடியில் சிலர், அதிலும் சிலரும் சிலர் என்று புகழ் இருக்கிறது. கோடியில் சிலர் புரிஞ்சுப்பாங்க, அந்த சிலர்லேயும் சிலர் தான் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இப்படி இருக்கின்றேன், என்னவாக இருக்கின்றேன், இதெல்லாம் குழந்தைகளுக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்கின்றேன் என்பதையெல்லாம் நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். பாபா எதை சொல்லித்தராரு? வேறு யாரும் இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் எந்த சாக்கார மனிதனிடமும் படிக்கவில்லை. ட்ராமாலக்கு யாருக்கு இருக்கோ அவங்க தான் இங்கே வருவாங்க, புரிஞ்சுப்பாங்க, கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நிராகாரமானவர் படிப்பிக்கின்றார், நிராகாரமானவர் மேலே இருக்கின்றார், அவர் எப்படி படிப்பிப்பார் என்ற மனிதர்கள் கண்டிப்பாக குழம்பி போய்விடுவார்கள். அவங்களுக்கு புரியாது, நமக்கு தான் புரியும்.
நிராகார ஆத்மாக்களாகிய நீங்களும் மேலே இருக்கின்றீர்கள். நம்மளுடைய உண்மையான வசிப்பிடம் அதுதான்னு பாபா நமக்கு சொல்லியிருக்கார். பிறகு இந்த சிம்மாசனத்திற்கு வருகின்றீர்கள் அப்படின்னா இந்த உடலுக்குள்ள பிரவேசாகும். இந்த சிம்மாசனம் இரு புருவங்களின் மத்தி, இது அழியக்கூடியதாகும். அதாவது இந்த உடல் என்ன நமக்கு சிம்மாசனமாக கிடைச்சிருக்கோ இது அழியக்கூடியது. ஆத்மா நான் அழிவற்றவன், சரீரம் இறந்து போகிறது, மரணம் அடைகிறது. இது உயிருள்ள சிம்மாசனமாகும். இல்லை, இப்போ உள்ள நம்ம அந்த சிம்மாசனம் உலகத்தில் பெருமையாக காட்டியிருக்காங்க. அமிர்தர்லாம் கூட ஒரு சிம்மாசனம்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, அழியாத ஒரு ஜடப்பொருளாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு உடலானது அழியக்கூடிய ஒரு சிம்மாசனம் ஆத்மாவிற்கு கிடச்சிருக்கு. அமிர்தரில் கூட அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா, அந்த சிம்மாசனம் கட்டைகளினால் செய்யப்பட்டதாகும். உடலில் செஞ்சுருக்கிறாங்க. அழிவற்றது ஆத்மாதான். இதை ஒரு பொழுதும் காலன் அழிக்க முடியாது. மரணம் வரவே முடியாது ஆத்மாவுக்கு. இதெல்லாம் பாவம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றது. அதற்கும் கூட ரதம் வேண்டும் அல்லவா, அதுக்கும் இருக்கிறதுக்கு ஒரு உடல் வேணும். நிராகார பாபாவிற்கும் மனித ரதம் வேண்டும். ஏனென்றால் பாபா ஞானக்கடல் ஞானேஸ்வராக இருக்கின்றார். இப்பொழுது ஞானேஸ்வரன் என்ற பெயர் நிறைய பேருக்கு இருக்கின்றது. பேர் வச்சுக்கிறாங்க. தன்னை ஈஸ்வரன் என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்படி கூட சிலர் தன்னை நினைக்கிறாங்க. பக்தி சாஸ்திரங்களின் விஷயங்கள் என்று கூறுகிறார்கள். நிறைய விஷயங்களை பக்தியோடது ஞானேஸ்வரன் என்ற பெயர் வைக்கிறார்கள். அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் என்பதாகும். அந்த பெயர் எப்படி மனிதனுக்கு வைக்க முடியாது. அதற்கு ஞான கடலானவர் வேண்டும் இல்லையா. ஞானேஸ்வரன் அப்படின்னா அவர் ஞான கடலாக இருக்கணும். அவரைத்தான் இறை தந்தை என்று சொல்லப்படுகிறது. இங்கே நிறைய பகவான்களாக ஆகிவிட்டனர். நிறைய பேர் அப்படி பேர் வச்சுக்கிறாங்க. தன்னை ஈஸ்வரன்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுது மிகுந்த நிந்தனை அப்படி ஏற்படுகிறதோ, நிறைய ஏழைகளாகி விடுகின்றார்களோ, துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்களோ, அப்பொழுதுதான் பாபா வருகின்றார். எப்போ என்ன நிந்தனை அதிகமாக பண்ணுறாங்களோ, துக்கம் ரொம்ப அதர்மம் அதிகமாகுதோ, அப்போ தான் நான் வர்றேங்கிறார். பாபாவை ஏழை பங்காளன் என்று கூறப்படுகிறது. கடைசியாக அந்த நாளும் வருகிறது. அப்பொழுது ஏழை பங்காளனான பாபா வருகின்றார். குழந்தைகளும் தெரிந்துள்ளார்கள். பாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்கின்றார். அங்கே அளவற்ற செல்வம் என்பது இருக்கின்றது. பணம் ஒரு பொழுதும் எண்ணப்படுவதில்லை. அங்கே இவ்வளோ பணம் எங்கிட்ட இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு எண்ணவே மாட்டாங்க. ஏன்னா எண்ண முடியாது. இத்தனை கோடி செலவானது என்று இங்கே கணக்கு வைக்கிறார்கள். இங்கே கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் அது கணக்கு வைக்க முடியும், இவ்வளோதான் செலவு பண்ணாச்சுன்னு. அங்கே இந்த பெயரே இல்லை. அளவற்ற செல்வம் இருக்கிறது. அங்கே செலவே முதல்ல நம்ம அவ்வளோ பண்ண மாட்டோம், தேவை இருக்காது. அதுபோல் அங்கே இவ்வளோ செல்வம் வந்தது, வரவு செலவுன்னு எண்ண முடியாத அளவுக்கு செல்வம் இருக்கும். பாபா நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்துவிருக்கிறார். இதெல்லாம் குழந்தைகள் உங்களுக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டது. குழந்தைகளுக்கு தங்களுடைய வீடு மறந்துவிட்டது. பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். கடவுளை நினச்சி பல இதை கேட்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. துக்கத்திலேருந்து விடுதலை. இதனை இரவு என்று சொல்லப்படுகிறது. பகவானை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஒருத்தர்கிட்ட போகிறாங்க, அவங்களுடைய ஆசை விருப்பம் நிறைவேறலைன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அப்படி தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் பகவான் யாருக்கும் கிடைப்பதில்லை. இப்பொழுது பகவான் வந்திருக்கிறார். இதை கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். நம்பிக்கையும் இருக்கிறது. அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பது சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பரமாத்மா பகவான் இந்த பூமிக்கு இப்போ பிரம்மா சரீரத்தில் படிப்பிச்சிட்ருக்காருங்கிறதுல முழுமையான நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. இந்த ஞானத்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்துடுதுன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நேரம் மாயை மறக்கவும் செய்ய வைக்கிறது. அப்பொழுதுதான் பாபா கூறுகின்றார், ஆச்சரியமாக என்னை பார்த்தார்கள், என்னுடையவர்களாக ஆனார்கள், மற்றவர்களுக்கும் என்னை பற்றி சொன்னார்கள். பிறகு ஐயோ மாயையான பெரிய அந்த ஒரு சக்தி, எவ்வளவு நீ பலசாலியாக இருக்கிறாய், மீண்டும் அவர்களை வெளியே செல்ல வைத்து விட்டாய். பாபாக்கு ஆச்சரியமாக இருக்கு. சில பேர் அப்படி போயிடுறாங்க. நிறைய பேர் வெளியே சென்று விட்டார்கள், பாபா கிட்டேருந்து போயிடுறாங்க, கையை விட்டு சென்று விட்டார்கள். பிறகு அவர்கள் எங்கே சென்று பிறவி எடுப்பார்களோ இல்லையே, இந்த விட இன்னும் துக்கத்தில் தான் போவாங்க. அங்கு மிகவும் தாழ்ந்த நிலையில் பிறவி எடுப்பார்கள். பரீட்சையில் தேர்ச்சி பெறாதவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லவா. இது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கான பரீட்சையாகும். அனைவரும் நாராயணாக ஆவீர்கள் என்று சொல்லவில்லை. எல்லாருமே நம்பர் 1 ஆக முடியாது, இல்லை, அப்படி இல்லை. யார் நன்றாக முயற்சி செய்வார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். யார் நல்ல முயற்சியாளர்கள் என்று பாபா புரிந்து கொள்கிறார்.
யார் மற்றவர்களையும் கூட மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்களோ, அதாவது பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறார்களோ, அவர்கள்தான் நல்ல முயற்சியாளர்கள். இல்லையா? தன்னை போல மற்றவங்களையும் மாற்றணுங்கிற. இதற்கு மாறாக இன்றைக்கு எவ்வளவு மனிதர்கள் தங்களையே பகவான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களை அபலைகள் என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது பகவான் வந்திருக்கிறார் என்று? நேரடியாக யாருக்காவது பகவான் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அப்படி ஒரு பொழுதும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் புரிய வைப்பதற்கும் யுக்தி வேண்டும். அப்படியே பகவான் வந்திருக்கிறார் என்று யாருக்குமே சொல்லக்கூடாது. நம்ம பாவனையாக என்ன பண்ணிடக்கூடாது, கடவுள் இந்த பூமிக்கு வந்துட்டாரு, அவதாரம் எடுத்துட்டாரு அப்படிலாம் போயிட்டு சொல்ல முடியாதுங்கிற. உங்களுக்கு 2 தந்தை என்று முதலில் புரிய வைக்க வேண்டும். ஒருவர் பாரலௌகிக எல்லையற்ற தந்தை, மற்றொருவர் லௌகீக எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர்கள் சரியாக தான் சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளும் அளவிற்கு நல்ல விதத்தில் யுக்தியாக அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வாறு ஆஸ்தி கிடைக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. பகவான் என்ன கொடுக்குறாருன்னே தெரியாது. அவர்கிட்ட போய் அவர் கொடுக்க முடியாதது இல்லை கொடுக்காததெல்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க இல்லையா? ஸ்தூலமான பொருட்கள் விஷயங்கள்லாம். அவர் என்ன கொடுக்குறாரு? ஆத்மாவுக்கான ஆஸ்தி என்ன, ஞானம் குணம் சக்திகளை கொடுக்குறாரு. அது மூலமாக பல பிறவிக்கும் நம்மளுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குறாரு. ஆரோக்கியமான உடல், மன மகிழ்ச்சி, விகாரம் இல்லாத மனம், இதெல்லாம் யார் கொடுக்க முடியும்? எல்லையற்ற அப்பா தான். இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணுங்கிறார் பாபா. தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்படி மனிதர்களுக்கு 2 தந்தை இருக்கிறார்கள் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் நிரூபித்து கூறுகின்றீர்கள். எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியும், பாரலௌகீக எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற, அதாவது புதிய உலகத்தின் ஆஸ்தியும் கிடைக்கின்றது. 21 பிறவிக்கும் நல்லா இருக்கும். இந்த அப்பா ஒரு பிறவிக்கு நல்லா இருக்கிறத சேர்த்து வச்சுட்டு போகிறார். யார்? லௌகீக அப்பா. புதிய உலகம் என்பது சொர்க்கமாகும். அதுவும் எப்பொழுது பாபா வருகின்றாரோ அப்பொழுதுதான் வந்து கொடுக்க முடியும். வேற யாரும் சொர்க்கத்தோட ஆஸ்தியை கொடுக்க முடியாது. அந்த தந்தை தான் புதிய உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கின்றார். மற்றபடி நீங்கள் வெறுமனே பகவான் வந்திருக்கிறார் என்றெல்லாம் கூறினால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே குருட்டு நம்பிக்கையை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னும் தான் பரிகாசம் செய்வார்கள், கேலி கிண்டல் பண்ணுவாங்க, கேட்கவே மாட்டார்கள். சத்தியுகத்தில் புரிய வைப்பதில்லை. எப்பொழுது புரிய வைக்கப்படுகிறது என்றால், பாபா எப்பொழுது வந்து இந்த படிப்பை கொடுக்கின்றாரோ அப்பொழுதுதான். சுகத்தில் யாரும் அவரை சிந்தனை செய்வதில்லை, அவரை நினைக்கிறதில்லை. துக்கத்தில் தான் அனைவரும் அவரை நினைக்கிறார்கள். எனவே அந்த பாரலௌகிக தந்தைக்கு அவரை பற்றிய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். துக்கத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாக இருந்து பிறகு நம்முடைய இனிமையான வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அதனை இனிய அமைதியான வீடு என்று சொல்லப்படுகிறது. இது பரம்தாம். ரொம்ப ஸ்வீட்டான, எல்லாருமே பரம் சாந்தி அமைதியாக இருக்கக்கூடிய வீடு. நாம் அங்கே எப்படி செல்வது என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. மேலே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி போகணும் தெரியாது. படைப்பவரையும் தெரியாது. படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றியும் தெரியாது. நம்மை பாபா சப்தமில்லாத உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் இல்லையா? பரம்தாம்ங்கிறது அங்கே எந்த ஒரு சவுண்டும் இருக்காது, சாந்தி மட்டும்தான் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். ஒருவரையும் அவர் விடமாட்டார். இங்கே இருங்கன்னு யாரையும் விட்டு வச்சுட்டு போறதில்லை. அது ஆத்மாக்களின் வீடாகும். இது ஷரீரத்தின் வீடாகும். எனவே முதலில் பாபா அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர் நிராகார தந்தையாக இருக்கின்றார். அவரை பரம்பிதா என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்த அப்பா. பரம்பிதா என்ற வார்த்தை சரியானதாகும். சுப்ரீம் அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். உயர்ந்த தந்தை, அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. மேலும் இனிமையானதும் வெறுமனே பகவான் ஈஸ்வரன் என்று சொல்வதன் மூலம் ஆஸ்தியின் வாசம் வருவதில்லை. இனி நம்ம அப்பா கடவுள் அப்படின்னு வெறும் பக்தியில் சொல்கிற மாதிரி ஈஸ்வரானா ஆஸ்தி கிடைக்காது. நீங்கள் பரம்பிதாவை நினைவு செய்தீர்கள் எனும் பொழுது ஆஸ்தி கிடைக்கிறது. பரம்பிதானா என்னுடைய அப்பா, தந்தை அல்லவா. சத்தியுகம் சுகதாமம் என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. சொர்க்கத்தை சாந்தி தாமம் என்று சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் எங்கு வசிக்கிறார்களோ அதுதான் சாந்தி தாமம் ஆகும். இது பரம்தாம். இதை நீங்கள் தீர்மானமாக உறுதி செய்யுங்கள். எது முக்தி, ஜீவன் முக்தி, சொர்க்கம் எது, மேலே கிடையாது, கீழே தான் இருக்குது, அது பரம்தாமம், அது சாந்தி தாமங்கிறதெல்லாம் புரிய வைங்க.
பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவை இவையெல்லாம் படிப்பதின் மூலம் உங்களுக்கு எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லை. எவ்வளோ வேத சாஸ்திரங்களை படித்தாலும் சரி, பிராப்தி இல்லை. பகவானை அடைவதற்காக தான் சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். ஆனால் பகவான் கூறுகின்றார், சாஸ்திரங்களை படிப்பதின் மூலம் நான் உங்களுக்கு கிடைப்பதில்லை. என்னை இங்கே அழைப்பதே தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குங்கள் என்றுதான். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்வதில்லை. கல் புத்தியாக இருக்கின்றார்கள் அல்லவா? எல்லாரோட புத்தி என்ன ஆயிடுச்சுங்கிறாரு, கல். எது சொன்னாலும் உள்ளே ஏற மாட்டேங்குது. பள்ளியில் குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் நீ கல் புத்தியாக இருக்கின்றாய் என்று சொல்வார் இல்லையா? உங்களோட சரியில்லை, புத்தி எனக்கு கல்லாயிடுச்சா, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்தில் யாருமே அப்படி இல்லை. தங்க புத்தியாக மாற்றக்கூடியவர். அப்படி கல் புத்தியாக இருந்தவங்கள தங்க புத்தியாக மாற்றக்கூடியவர் பரம்பிதா, எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். இந்த சமயத்தில் உங்களுக்கு புத்தி தங்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் பாபாவோடு இருக்கின்றீர்கள். பிறகு சத்தியுகத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பாருங்க, இப்போ சங்கமயுகத்தில் தான் 100% தங்க புத்திங்கிறார். பிறகு 1250 ஆண்டுகளில் 2 கலைகள் குறைந்து விடுகிறது. அப்படின்னா தூய்மையோட சக்தி குறைஞ்சிருது. வினாடி வினாடியாக 1250 வருடங்களில் கலைகள் குறைந்து கொண்டே செல்கிறது. அப்படின்னா தூய்மையோட பலம் குறைஞ்சிட்டே போகுது. நீங்கள் பாபாவை போல ஞானக்கடலாக, சுகத்தின் கடலாக, அமைதி கடலாக ஆகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த சமயத்தில் முற்றிலும் ஒரேடியாக முழுமையானதாக மாறுகிறது. கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் லைஃப்னா சங்கமயுகத்தில் தான் சொல்கிறார் பாபா. சத்தியுகத்தில் கூட கிடையாது. இறங்கும் கலையில் போயிட்டுறீங்கிறார். அனைத்து ஆஸ்தியும் இங்கு அடைந்து விடுகிறீர்கள். பாபா ஆஸ்தி கொடுப்பதற்காக தான் வருகின்றார். முதலில் நீங்கள் சாந்தி தாமத்திற்கு செல்கிறீர்கள். பிறகு சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். சாந்தி தாமத்தில் அமைதி தான் இருக்கிறது. பிறகு சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். அங்கே அசாந்தியின் விஷயம் கொஞ்சம் கூட இருக்காது. சுகமும் இருக்கும், அங்கே சாந்தி இருக்கும். நம்ம நிம்மதி இழக்கிற மாதிரியான எந்த விஷயமும் அங்கே இருக்காது. பிறகு கீழே இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. நிமிடத்திற்கு நிமிடம் உங்களுடைய வீழ்ச்சி நடக்கிறது. பாருங்கள், 4 யுகத்துலேயும் கீழே தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ கலியுக கடைசியில் சங்கம யுகத்தில் மட்டும்தான் மேலே போகிறோம். புதிய உலகத்திலிருந்து பழைய உலகமாகி கொண்டே செல்கிறது. சத்தியுகம் கலியுகமாகுது. அப்பொழுதுதான் பாபா சொல்லி இருக்கின்றார், கணக்கெடுங்கள், 5000 வருடங்களில் எவ்வளவு மாதம், எவ்வளவு மணிகள் என்று கணக்கு போடுங்கள். அப்பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இதுதான் சிருஷ்டியோட டைம்னு அக்யூரேட்டாக சொல்லுங்கள். இந்த கணக்கு முழுமையாக சொல்லி இருக்கிறேன். துல்லியமாக கணக்கு கூட எழுத வேண்டும். இதில் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்க முடியாது. அக்யூரேட்டாக இருக்கும் இந்த டைமுங்கிற 5000 வருஷத்தோட சிருஷ்டி. நிமிடம் நிமிடமாக டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது. முழு ரீலும் திரும்பவும் ஓடுகிறது. சினிமா எப்படி அடுத்த ஷோ போட்டால் முன்னாடி எத்தனை ரீல் ஓடிச்சோ அதே ரீல் தான் அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த ஷோலையும் ஓடும். அதே போல் தான் இந்த நாடகமும் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை அதே போல் தான் நடக்கும். சுற்றி சுற்றி பிறகு ரோல் ஆகி விடுகிறது. ரோல் ஆகிட்டே இருக்கு. மேலே போனது கீழே வருது, கீழே வந்தது மேலே போகுது. பிறகு அதுவே தான் திரும்பவும் நடக்கும். இது பெரிய ரோல், மிகவும் அதிசயமானதாகும். எப்படி சினிமாலேயோ அதே போல தான் இங்கேயும். அது 3 மணி நேரம், இது 5000 வருடம். இதையெல்லாம் அளக்க முடியாது. முழு உலகத்தின் நடிப்பு என்ன நடக்கிறதோ அது டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது. ஒன்று மற்றொன்றை போல இருக்காது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய ரோலும் தனித்தனி. இங்கு எல்லைக்குட்பட்ட நாடகமும் இருக்கின்றது. இது எல்லையற்ற நாடகம், மனித சிருஷ்டியோட நாடகம். இது அழிவற்ற நாடகம் என்று முன்னால் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை. இதுக்கு எண்டே கிடையாது, இது அழியவும் அழியாது. உருவாக்கப்படுகின்ற நாடகம் எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது. புதிய விஷயம் ஒன்றும் இல்லை. இது ஏன் அப்படி நம்ம கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. எது நடக்கணுமோ அது சரியாக நடக்குது. அநேக முறை வினாடி வினாடியாக இந்த நாடகம் திரும்ப நடக்க வந்திருக்கிறது இல்லையா? இது அப்படியே தான் நடந்து வந்துட்டுருக்கு. வேறு யாரும் இந்த விஷயங்களை எல்லாம் புரிய வைக்க முடியாது. பாபா அதனால தான் ஏற்கனவே நடந்தது, நத்திங் நியூ, அது போல் பாருங்கிறார். முதலில் பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு ஒரே ஒரு பெயர் தான், சிவன் என்பதாகும். அவர் தன்னோட பேர் என்னன்னு சொல்லிக்கிறாரு, சிவன். அதான் அவரோட உண்மையான பேர். பாபா கூறுகின்றார், எப்பொழுது தர்ம நிந்தனை அதிகமாக ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நான் வருகின்றேன். தர்மத்திற்கு நிந்தனை, எது உண்மையோ சத்தியமோ அதை பொய்யானதாக சொல்கிறாங்களோ அதை மாற்றி, அதுதான் தர்ம நிந்தனை.
அப்பதான் பாபா வருகின்றார். இதை தான் கருமையான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நிறைய துக்கம் இருக்கிறது. கருமையான கலியுகத்தில் எவ்வாறு தூய்மையாக இருக்க முடியும் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தூய்மையாக்குபவர் யார் என்று தெரியவில்லை. நாம இருக்க முடியாதானா? அவர் வந்திருக்கார் நம்மளை தூய்மைப்படுத்த. பாபா தான் சங்கம யுகத்தில் வந்து தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே கணவன் மனைவி இருவருமே தூய்மையானவர்களாக தான் இருக்கிறார்கள். இங்கே இருவருமே தூய்மையற்றவர்களாக, இல்லையா, விகாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகமே தூய்மையற்றதாக தான் இருக்கின்றது. அது தூய்மையான உலகம் சொர்க்கமாக இருக்கின்றது, இது நரகம். குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்றபடி புரிந்து கொள்ளிருக்கிறீர்கள். எல்லாரும் ஒரே போல புரிஞ்சுக்கிறதுல அதுலேயும் வரிசை கிரமம் இருக்குது. புரிய வைப்பதிலும் கஷ்டம் இருக்கிறது. ஏழைகள் உடனே புரிந்து கொள்கிறார்கள், எல்லாத்தையும் விட்டுடுறாங்க, விகாரத்தையும் விட்டுடுறாங்க, ஈகோ அகங்காரத்தையும் விட்டுடுறாங்க, எல்லா விஷயத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சிட்றாங்க. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது. பிறகு கட்டடமும் அவ்வளவு பெரியது வேண்டும், அவ்வளவு குழந்தைகள் வருவார்கள். ஏனென்றால் இப்பொழுது பாபா எங்கேயும் செல்ல மாட்டார். எல்லா குழந்தைங்களையும் அவரை பார்க்க வரணும்னா அதுக்கான எல்லா விதமான வசதிகளும் மதுபனில் செய்யணும். அதை பற்றி சொல்கிறார் பாபா. முன்னால் யாருக்கும் சொல்லாமலேயே பாபா அவராகவே சென்று விடுவார். இப்பொழுது குழந்தைகள் இங்கே வந்து கொண்டே இருப்பார்கள். குளிரிலும் வர வேண்டி இருக்கும், ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும், இல்லையா? எல்லா சீசனுக்கும் வந்து தங்கினா அவங்களுக்கு என்ன வசதிகள் வேணுமோ எல்லாமே மதுபனில் அந்த காலத்தில் பாபா சொல்கிறார், எல்லாமே ஏற்பாடு செஞ்சு தரணும். அனைவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் வர முடியாது. இந்தந்த சமயத்தில் வாருங்கள், பிறகு கூட்டமும் இருக்காது. அப்போ எல்லாரையும் பிரித்து அப்போ தான் சீசனை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரித்து விட்டாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் வந்தால் இடம் எங்கே இருக்குது? பாபாவை பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. இங்கே சிறிய சிறிய கட்டடங்களை குழந்தைகள் உருவாக்குகிறார்கள். அங்கே நிறைய மாளிகைகள் இருக்கும். இங்கே சின்ன சின்னதில் இருக்கீங்க, அங்கே பெரிய மாளிகையில் இருப்பீங்கிற. பணம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிவிடும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நிறைய பேர் இப்படி செய்கிறார்கள். குழி தோண்டி அதற்குள் வைத்து விடுகிறார்கள், புதைச்சி வச்சிடுறாங்க, பணம் செல்வம். பிறகு ஒன்று திருடன் கொண்டு செல்கின்றான், அல்லது குழியின் உள்ளேயே இருந்து விடுகிறது, அப்படியே மண்ணோட மண்ணாக ஆயிடுது. பிறகு வயலை விடும் பொழுது வெளிவருகிறது. ஏதாவது தங்கம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கிடைக்குது. இப்பொழுது விநாசம் நடக்கும், அனைத்தும் புதைந்துவிடும். பிறகு அங்கே அனைத்தும் புதியதாக கிடைக்கும், அதே கிடைக்காது, புதியதாக கிடைக்கும். அப்படி நிறைய ராஜாக்களின் கோட்டை இருக்கிறது. அங்கே நிறைய சாமான்கள் புதைந்து இருக்கிறது. அந்த காலத்தில் அது போல் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வந்து அவங்க பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய வைரங்கள் கூட வெளிவருகிறது, தோண்டும் போது கிடைக்குது. அது ஆயிரங்கள் லட்சங்கள் வருமானமாக ஆகிவிடுகிறது. சொர்க்கத்தில் நீங்கள் உழுது அப்படி ஏதும் வைரங்கள் போன்றவை வெளிவரும் என்பது கிடையாது. அங்கே எதுவுமே உலகமே புதுசு, அங்கெல்லாம் அப்படி இருக்காது. பழைய உலகத்தில் முன்னாடி புதைச்சி வச்சது கிடைக்குது, அவ்வளோதான். அங்கே அப்படி இல்லை. அங்கே ஒவ்வொரு பொருளும் சுரங்கங்கள் போன்றவைகளும் புதியதாக நிரம்பிவிடும், புதுசாக நிரம்புங்கிற. இங்கே கல் பூமியாக இருக்கிறது, எனவே இதில் சக்தியே இல்லை. விதை போடுகிறார்களே, அதில் சக்தியும் இல்லை, விதையிலே சக்தி இல்லைங்கிற. அழுக்கான அசுத்தமான பொருட்களை போட்டு விடார்கள், இல்லையா? உரம்னு சொல்லிட்டு என்னென்ன கழிவுகள் எல்லாம் போடுறாங்க. அங்கேயோ அசுத்தமான பொருட்களின் பெயரே இருப்பதில்லை, ஒவ்வொன்றும் புதியதாக இருக்கும். சொர்க்கத்தின் காட்சிகளை கூட குழந்தைகள் பார்த்து விட்டு வருகிறார்கள். டிரான்ஸில் போய் பார்க்குறாங்க. அங்கே உள்ளது மிகவும் இயற்கையான அழகானதாக இருக்கும். அப்பொழுது அனைவரும் இயற்கையான அழகோடு இருப்பார்கள். குழந்தைகளாகி நீங்கள் அந்த உலகத்திற்கு செல்வதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட், இந்த சமயத்தில் தான் பாபாவிற்கு சமமாக முழுமையானவர்களாகி முழு ஆஸ்தியும் எடுக்க வேண்டும். பாபாவின் அனைத்து படிப்பினைகளையும் தாரணை செய்து அவருக்கு சமமாக ஞானக்கடலாக, அமைதி சுகத்தின் கடலாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தங்க புத்தியாக மாறுவதற்காக படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். நிச்சய புத்தியுடையவர்களாகி மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கான பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும். வரதானம், நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில் இருந்து கொண்டு தந்தையில் பல மடங்கு உதவியை பலனாக அடையக்கூடிய மாயாஜீத் ஆக வேண்டும். தந்தையின் பல மடங்கு உதவிக்கு பாத்திரமான குழந்தைகள் மாயாவின் சண்டையில் சவால் விடுவார்கள், மாயாவுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க.
உன்னுடைய வேலை வருவது, என்னுடைய வேலை வெற்றி அறுவது இல்லையா? மாயாவோட வேலை வர்றது, பாபா சொல்கிறார், உங்களோட வேலை அது வெற்றி அடையிறது. அப்போ அவங்களும் மாயாவை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஐயோ மாயாவே வரக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. அப்படி நினைக்காம அதோட வேலை வர்றது, என்னோட வேலை அதை வெற்றி அடையிறது. ஏன்னா அவங்களுக்கு பல மடங்கு பாபாவோட உதவி இருக்குது. அவர்கள் மாயாவின் சிங்க ரூபத்தை சிட்டுக்குருவியாக நினைப்பார்கள். ஒன்றுமே இல்லை. ஏனெனில் மாயாவின் ராஜ்யம் இப்பொழுது முடிவடைய போகிறது. நாம் அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்கள் தான். நம்முடைய வெற்றி 100% நிச்சயிக்கப்பட்டது. நாம தான் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா விகாரங்களையும் விலக்கி சொர்க்கத்திற்கு தகுதியாகி அங்கே போயிருக்கோம், அங்கே நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்போ மீண்டும் அதே டைம் வந்திருக்கு, அதை வெற்றி அடைகிறோம். அதனால் ஏற்கனவே நடந்துதான் 100% இது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. இது அவங்களுக்கு புரியுங்கிற இந்த நிச்சயப்பட்ட போதை பாபாவின் பல மடங்கு உதவியின் அதிகாரத்தை கொடுக்கிறது. அப்போ யார் அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நம்பிக்கை இருக்கோ, நான் தான் அப்படி விகாரமற்ற நிர்விகாரி தேவதையாக மாறினேன், இப்போ நான் தான் மீண்டும் மாறணுங்கிற நம்பிக்கை இருக்கோ, அவங்களுக்கு பாபாவோட பல மடங்கு ஒரு உதவி கிடைக்கும். இந்த போதையின் மூலம் எளிதாக மாயாவை வென்று விடுவீர்கள். ஸ்லோகன்: எண்ணத்தின் சக்தியை சேமிப்பு செய்வது தனக்காக மற்றும் உலகிற்காக இதனை பயன்படுத்துங்கள். எண்ணத்தோட சக்தியை இப்போ சேமிங்க, குறைவாக சிந்திங்க. எப்படி பாபா குறைவாக பேசுங்கன்னு சொல்கிறாரோ அதே போல் குறைவாக எண்ணங்களை உருவாக்குங்க. அப்போ தான் நீங்கள் உங்களோட சக்தியை சேமித்து தனக்காகவும் யூஸ் பண்ண முடியும், உலகத்தில் மற்றவங்களுக்காகவும் அந்த சக்தியை பயன்படுத்த முடியும். அச்சா. ஓம் சாந்தி.